இனிமேல் சோறு எடுக்கிறதுக்கு ஸ்பூன் வைங்க. ஏன்னா சோறு எடுக்கிற கரண்டியை பார்த்தா எனக்கு இந்த பொக்லைன் எந்திரம் மாதிரியே இருக்கு. பாலமா வெட்டி அப்படி இலையில வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன வேண்டாம். நம்ம எல்லா சோறையுமே நம்ம சின்னதா ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோம். காய்கறிக்கு அது மாதிரி பெரிய பெரிய கரண்டி வைங்க. நிறைய காய், கீரை, காய், புலால் சாப்பிட்டா, மீன் சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிட்டா, அதை கூட அந்த சோறு அதிகம் வைக்காம குறைவா சோறும் நிறைய புலால் காய்கறின்னு சாப்பிடணும். அதுதான் இனிமேல் தேவை. இனிமேல் இருக்கக்கூடிய காலத்துல இது நான் சும்மா விளையாட்டா சொல்றதா நினைக்க வேண்டாம். ஈட் லான்செட் கமிஷன் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியது. ஈட் லான்செட் கமிஷன்ங்கிறது 2050 நம்முடைய உணவு பழக்கம் எப்படி இருந்தால் இது மாதிரி தொற்றுகள்லாம் வந்தாலும் நம்மை பாதிக்காமல் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு உணவுல அவங்க நிறைய யோசிச்சு சொல்லியிருக்காங்க. அதை இப்பறதே பழகணும் நமக்கு. இதெல்லாம் புதிய விஷயமா இருக்கு. என்ன சார், நாமெல்லாம் எத்தனை காலம் சோறு சாப்பிட்டுருக்கோம், எங்க தாத்தா எல்லாம் எப்படி சாப்பிடுவார் தெரியுமா, குடமா சாப்பிடுவாருன்னு சொல்லலாம். ஆனா தாத்தா இருந்த காலம் வேற. அவர் இருந்த காலத்தினுடைய சுற்றுச்சூழல் அருமையாக இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த மண் சிறப்பா இருந்தது, அன்னைக்கு இருந்த காற்று நல்லா இருந்தது, அன்னைக்கு இருந்த மீன்கள், பறவைகள் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம அத்தனையும் கெடுத்து வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம கொஞ்சம் நம்முடைய நவீன அறிவியல் சொல்லக்கூடிய உணவு கருத்துக்களை நாம் உள்வாங்கிக்கணும். அப்படி குறைவா எடுக்கக்கூடிய தானியம் நம்முடைய தானியமா இருக்கட்டும். கம்பு, வரகு, சோளம், மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை அரிசி, காட்டியான அரிசி, கருப்பு கவுனி அரிசி,